நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. நம்ம நிஃபியோஸ் ஆன்லைன் அகாடமியில் ஹிந்திக்கான எல்லா டைப் ஆஃப் கிளாஸஸும் நம்ம ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் யாராவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம அகாடமியை ரெஃபர் பண்ணலாம். ஓகே, விஷாரத் உத்ராத் பேப்பர் 1ல் வரக்கூடிய தோஹாவலி, ஆக்சுவலாக தோஹை அப்படின்றத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பிராத்மிக் மத்தியமாக ராஷ்டிர பாஷான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்லேயுமே நம்ம தோஹா எல்லாமே எழுதிட்டு வரோம். அதில் 1 or 2 எழுதியிருப்போம். ஆனால் நம்ம விஷாரத் உத்ராத்தில் டோட்டலாக நம்ம 4 தோஹைஸ் எழுதணும். 4 தோஹைக்கு எத்தனை மார்க் அப்படின்னா 10 மார்க்ஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் ரோமனில் நமக்கு இந்த தோஹை கேட்பாங்க. அவங்க 6 தோஹை கேட்டு நம்மளை 4 எழுத சொல்லுவாங்க. அந்த 4 தோஹை நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். 4 தோஹை நம்ம நல்லா எழுதணும் அப்படின்னா நம்ம 20 தோஹை நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அந்த 4 தோஹை எழுதி ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழில் திருக்குறள் படிக்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் தோஹை ஹிந்தியில் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தோஹை வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு சொல்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது கபீர்தாஸ்னுடைய தோஹை. ஃபர்ஸ்ட் ஒன், இங்கே கண்டஸ்ட் தோஹை கொடுத்துருக்காங்களே. கண்டஸ்ட் அப்படின்னா மனப்பாட பாடல் அப்படின்னு அர்த்தம். கண்டஸ்ட்னா மெமரி போய். ஃபர்ஸ்ட் ஒன், சில்வந்த் சப்தேன் படா सर्व रतन की खानी 3 लोक की संपदा रही सील में आनी. ஜென்ரலாகவே தோஹை 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் அந்த செகண்ட் லைன்லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் லைனில் எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வர மாதிரி இருக்கும். இதனோட மீனிங்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கோங்க. ஓகே, சில்வந்த் सबसे बड़ा सर्व रतन की खानी 3 लोक की संपदा रही सील में आनी. இங்கே பாவார்த்த இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஜிஸ்கா குன் அச்சா ஹே வஹ் சப்சே ஸ்ரேஷ்ட ஹே. ஜிஸ்கா குன் அதாவது யாருடைய அந்த குணம், யாரோட அந்த கேரக்டர் நல்லா இருக்கோ, அச்சா ஹே நல்லா இருக்கோ, வஹ் சப்சே அவங்க எல்லார் விடவும், சப்சே அப்படின்னா எல்லார் விட, ஸ்ரேஷ்ட ஹே ஸ்ரேஷ்ட அப்படின்னா பெட்டர், எல்லாரோட அவங்க முன்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி, ரொம்ப பெட்டராக இருக்காங்க. வஹ் குணோங்கி கான் கே பராபர் ஹே. அவரோட அந்த குணங்கள் பார்த்திங்கன்னா எதெல்லாம் சரியாக இருக்கணுமோ அவரோட குணங்கள் அத்தனையுமே இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, கேரக்டர் எந்தெந்த இதிலலாம் ரொம்ப நம்ம ப்ராப்பராக இருக்கணுமோ அந்த கேரக்டர் எல்லாமே இவங்ககிட்ட ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. तीनों लोकों की संपत्ति शीलवान को प्राप्त होती है. तीनों लोकों की संपत्ति, இந்த இடத்துல तीनों लोकों की संपत्ति शीलवान को प्राप्त होती है. இந்த तीनों लोकों की संपत्ति அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்க அத்தனை அழகான அந்த செல்வங்களும், இந்த ஷீல்வான் அப்படின்றது கிரேஸ்ஃபுல், வெரி கிரேஸ்ஃபுல். சம்பத்தி அப்படின்றது அசெட்டுங்க, அசெட். இந்த உலகத்தில் இருக்க தேவையான எல்லா விதமான அசெட்டும் அசெட்னா சொத்து, ஓகே, செல்வம் எல்லாமே இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராப்த் ஹோத்தி ஹே, பிராப்த் மீன்ஸ் ரிசீவிங், எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸாம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எழுத தேவையில்லை. எக்ஸாம் நீங்கள் எழுத வேண்டியது தோஹை மாத்திரம்தான். நான் உங்களுக்கு தோஹை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் அது மீனிங் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். सीलवंत सबतेन बड़ा सर्व रतन की खानी 3 लोक की संपदा रही सील में आनी. नेक्स्ट वन, चिमा बदन को चाहिए चोटन को उत्पात कहा विष्णु को गति गयो ली भृगु मारी लात. நீங்கள் எப்பயுமே தோஹை படிக்கும்போது ஒரு முறை இல்லாமல் அது ஒரு 2 times 3 times பார்த்தே படிங்க. அப்படி தினமும் நீங்கள் ஒரு தோஹை 20 தோஹை எடுத்துக்கிட்டு அதை பார்த்தே நீங்கள் 2 to 3 times ரீட் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆகிடுங்க. சிமா படன் கோ சாஹியே சோட்டன் கோ உத்பாத் கஹா விஷ்ணு கோ கட்டி கயோ லீ பிருகு மாரி லாத். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், छोटे लोगों का स्वभाव बड़ों को तंग करना है. छोटे लोगों ரொம்ப இந்த நான் இது ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு जनरल एक्सप्लेनेशन மாதிரி கொடுக்குறேன். यह जानकर बड़े लोगों को चाहिए कि वे छोटों को क्षमा करें. इससे बड़ों को गौरव मिट नहीं जाता. भृगु मुनि ने भगवान विष्णु की छाती पर लात मारी थी और भगवान ने उनकी गलती को माफ़ कर दिया. इससे भगवान की महिमा घटी नहीं.
என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெரியவங்க இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப சின்னவங்க இருக்காங்க. சின்னவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்வபாவமே என்ன அப்படின்னா, அவங்களோட ஸ்வபாவமே வந்து ரொம்ப பெருந்தன்மையாக இருக்காது. யஹ் ஜான்கர், இதை தெரிஞ்சுக்கிட்டு பெரியவங்க என்ன பண்ணணும், போனால் போதுன்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுறணும். அதுதான் பெரியவங்களோட தன்மை. சின்னவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது தவறு செய்வாங்க, இப்படி தான் இருப்பாங்க. பெரியவங்க என்ன பண்ணணும், ஓகே இதுதான் இவங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுறணும். ஷமா கரே, விச் மீன்ஸ் யூ ஷுட் ஃபர்கிவ் தெம். இசைசே படோங்க கௌரவம் மிட் நஹி ஜாத்தா. இந்த மாதிரி மன்னிச்சு விடுறதுனால பெரியவங்களோட கௌரவம் வந்து குறைஞ்சி போய்டுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கௌரவம் அப்படின்னா அந்த கௌரவம் வந்து குறைஞ்சி போய்டுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிருகு முனி என்ன பண்ணுறாருன்னா, பகவான் விஷ்ணுவை வந்து சாத்தி அப்படின்னா அவரோட அந்த செஸ்ட்டு மேலே வந்து லாத் மாறி அப்படின்னா அடிச்சிடுறாரு, காலால் உதச்சிடுறாரு. और भगवान ने उनकी गलती को माफ़ कर दिया. ஆனால் கடவுள் என்ன பண்ணாருன்னா, அவரை திரும்ப அடிக்காமல் எதுவும் செய்யாமல் அவர் செஞ்ச அந்த தவறை வந்து மன்னிச்சு விட்டுடுறானா. மாஃப் கர் தியா, அவர் மன்னிச்சு விட்டுடுறாரு. இசசே பகவானுக்கு மகிமா கட்டி நஹி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் கடவுளோட அந்த மகிமை வந்து குறைஞ்சி போயிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரியவங்க அப்படின்னா சின்னவங்க செய்கிற தவறை வந்து போனால் போதுன்னு மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிச்சு விடுறதுனால பெரியவங்களோட கௌரவம் ஒன்றும் கெட்டு போயிடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட தோஹா பாருங்கள். चिमा बड़न को चाहिए चोटन को उत्पात, कहा विष्णु को गटी गयो ली भृगु मारी लात. नेक्स्ट वन, जो जल बाड़े नाव में घर में बाड़े धाम, दो हाथ उलीचिए यह सज्जन को काम. जो जल बाड़े नाव में घर में बाड़े धाम, दो हाथ उलीचिए यह सज्जन को काम. ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை தோஹையை மனப்பாடம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படிக்க. ஓகே, नाव அப்படின்றது என்னென்னா போட்டுங்க, போட். ஓகே, नाव में पानी इकट्ठा होता है तो वह नाव डूब जाएगी. நம்ம கடலில் வந்து இப்போ ஒரு போட் போயிட்டுருக்கு, போட்டில் ஒரு ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டை வழியாக என்ன ஆகும், தண்ணி உள்ளே வந்துடும். அப்படி உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும், போட் என்ன ஆகும், கடலில் மூழ்கி போயிடும். அதுதான் சொல்கிறாங்க. नाव में पानी इकट्ठा होता है तो, ஒருவேளை போட்டில் தண்ணி வந்துருச்சுன்னா वह नाव डूब जाएगी, அந்த போட் என்ன ஆகிடும், डूब जाएगीனா மூழ்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. बचने के लिए पानी को दोनों हाथों से उलीचना चाहिए. நம்ம அதுலேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும். இப்போ நம்ம போட்டில் போயிட்டுருக்கோம், தண்ணி உள்ளே வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதில் இருக்க தண்ணியை வெளியேற்றணும் அப்படின்னா போட் வந்து முழுகாது. ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. பச்சனே கேலியே, எஸ்கேப் ஆகிறதுக்காக, பானிக்கோ தோனோ ஹாத்தோं से, தண்ணியை வந்து 2 கைகளால் எடுத்து நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போ எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சினாரியோவை இப்போ இந்த லைன் பாருங்களேன். घर में ज़्यादा धन इकट्ठा होता है तो आफत आ सकती है. घर में, வீட்டில் செல்வம், அதாவது வீட்டில் நமக்குன்னு ஒரு வெல்த் அசெட் எல்லாமே ஓகேங்க, எல்லாமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ நம்மக்கிட்ட தேவையான அளவுக்கு வெல்த் இருந்தால் போதும். தேவைக்கு அதிகமாக வெல்த் இருந்துச்சுன்னா, அதுதான் சொல்கிறாங்க, ज़्यादा धन इकट्ठा होता तो, ரொம்ப அதிகமான செல்வம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆஃபத் ஆசக்தி ஹே, ஏதாவது ஆபத்து வரும். இப்போ ரொம்ப அதிகமாக நம்ம பணம் வச்சுருக்கோம், வீட்டில் ரொம்ப அதிகமாக நகை வச்சுருக்கோம், என்ன ஆகும், என்ன வேணால் ஆகலாம், நமக்கு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ इसलिए दोनों हाथों से धन को दान में दे देना चाहिए. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்குல்ல அந்த வெல்த் எல்லாமே, அதை உங்கள் 2 கைகளால் அந்த வெல்த், அந்த செல்வத்தை எடுத்து தானமாக கொடுத்துருங்க. தான் அப்படின்னா தானம், தானமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேனா சாஹியனா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. अच्छे गृहस्थ का यही काम है. கிரகஸ்த் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டர், வீட்டில் இருக்கவங்க, சரிங்களா. ஸோ அதாவது ஒரு நல்ல குடும்பஸ்தர்களுக்கு இதுதான் வந்து ஒரு அவங்களோட அழகான அந்த ஒர்க் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, போட்டில் தண்ணி அதிகமாக வந்துருச்சுன்னா கப்பல் மூழ்கிடும். அப்போ மூழ்காமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், உள்ளே இருக்க தண்ணி எடுத்து வெளியே போடணும். அதே மாதிரி வீட்டில் ரொம்ப அளவுக்கு அதிகமான செல்வம் இருந்துச்சுன்னா அதை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த दोहे படிங்க. जो जल बाड़े नाव में
घर में बाड़े धाम. ஸோ நாவ் அப்படின்னா போட்டு, தாம் அப்படின்னா வெல்த். தோ ஹாத் உலீச்சியே யஹ் சஜ்ஜன் கௌகாம். ஸோ 2 கைகளால் எடுத்து அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு குடும்பஸ்தர்களுக்கு அதுதான் அழகு, அதுதான் நல்ல ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट वन, हार्ड बड़ा हरि भजन कर, द्रव्य बड़ा कछु देहू, अकल बड़ी उपकार कर जीवन को फल एहू. இன்னொன்று நீங்கள் ஈஸியாக பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோஹையில் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க ஒரு ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸு, லாஸ்ட் லைனில் லாஸ்ட் 2 வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு தோஹையில் ஜென்ரலாகவே வந்து இந்த கடைசியாக இருக்கு இல்லையா, இது வந்து மோஸ்ட்லி நமக்கு ஒரே அந்த ஒரு கிட்டத்தட்ட அதனோட லாஸ்ட் முடிகிற அந்த ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் வந்து ஒரே டோனில் முடியும். ஸோ அந்த செகண்ட் லைனோட டோன் வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனை ஓரளவுக்கு எழுதிடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 4th ஒன், हार्ड बड़ा हरि भजन कर, द्रव्य बड़ा कछु देहू, अकल बड़ी उपकार कर जीवन को फल एहू. ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன், यदि तुम अपने को अच्छे कुल का आदमी समझते हो तो भगवान से भक्ति करो. यदि அப்படின்னா இஃப், ஒரு வேளை இஃப் தும் அப்னேக்கோ நீங்கள் உங்களை ஒரு நல்ல ரொம்ப அதாவது அச்சே குல்கா ஆத்மி, அதாவது எல்லா பழக்கமே நல்ல, அதாவது ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு உங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா பகவானை வந்து நீங்கள் பக்தி செய்யுங்க, பகவானை நினைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதி தும்ஹாரே பாஸ் அதிக் சம்பத்தி ஹேத்தோ, ஒருவேளை உங்கள்கிட்ட அதிகப்படியான அசெட் இருக்குன்னா, செல்வம் அசெட், ஓகே, சம்பத்தி இருந்துச்சுன்னா, துக்கியும் கொதோ, ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. यदि तुम बुद्धिमान हो दूसरों की मदद करो, ஒருவேளை நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க, மதத் கரோ, உதவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யஹி ஜீவன் கா லாப் ஹே, இதுதான் வாழ்க்கையினுடைய மிக சிறந்த ஒரு விஷயம், இதுதான் வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு ப்ராஃபிட்டபிள் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் டோட்டலாக பக்கா கேரக்டராக இருக்கீங்க, நல்ல மனுஷனாக இருக்கீங்க அப்படின்னா கடவுளை நினைங்க. 2வது விஷயம், உங்கள்கிட்ட நிறைய செல்வம் இருந்துச்சுன்னா ஏழைகளுக்கு கொடுங்க. 3வது, நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அறிவு மூலமாக மற்றவங்கள உதவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 4th ஒன். हार्ड बड़ा हरि भजन कर, द्रव्य बड़ा कछु देहू, அக்கல் படி உபகார் கர் ஜீவன் கோ ஃபல் ஏஹூ. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதில் தோஹை நமக்கு. ஹார்டு படா ஹரி பஜன் கர், ஹரி பஜன் அப்படின்றது கடவுளை நினை அப்படின்றதுக்கான டேர்ம். திரவ்ய படா கச்சு தேஹூ, அந்த திரவ்ய அப்படின்றது செல்வம். அக்கல் படி, அக்கல் அப்படின்னா அறிவு. உபகார் கர், மற்றவங்களுக்கு உபகாரம் செய், ஹெல்ப் பண்ணு. ஜீவன் கோ ஃபல் ஏஹூ, ஜீவன் அப்படின்னா வாழ்க்கை. ஸோ அப்படியே அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கிறத அப்படியே 2 லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் 5th ஒன், சாஹ் கயி சிந்தா மீட்டி, மனுவா பேப்பர்வாஹ், जिनको कछु न चाहिए सोई साहन साह. चाह गई चिंता मिटी, मनुआ बेपरवाह, जिनको कछु न चाहिए सोई साहन साह. ओके, இதனோட எக்ஸ்ப்ளனேஷன், जो आदमी कुछ नहीं चाहता, जो आदमी कुछ नहीं चाहता उसे कोई चिंता भी नहीं होती. जिस आदमी, எந்த மனுஷன் எதையும் விரும்பலையோ, ஒன்றுமே இல்லைங்க, நம்ம இந்த உலகத்தில் பல விஷயங்கள் அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம். நம்ம நினச்சிட்டு நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னும் போது என்ன ஆகுறோம், ரொம்ப வருத்தப்படுறோம். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஜிஸ் ஆத்மி குச்சுவி நகிச்சாத்தா, எந்த ஒரு மனுஷன் எதையுமே தேவைன்னு நினைக்கலையோ, எதையுமே வேண்டும்னு அவன் நினைக்கலையோ, கோய் சிந்தா பி நஹி ஹோத்தி, அவனுக்கு எந்த ஒரு வரினஸ், எந்த ஒரு வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சிந்தா அப்படின்னா கவலை. உஸ்கா மன் கபி ஃபிக்ர் நஹி கர்த்தா, உஸ்கா மன், அவனோட மனம் வந்து எப்பயுமே கவலைப்படுறதே இல்லையா. ஃபிக்ர் அப்படின்னா கவலைப்படுறதே இல்லை. ஐசா ஆத்மி ஹி வாஸ்தவமே சாம்ராட் ஹே, இந்த மாதிரியான மனுஷன்தான் வாஸ்தவம், அதாவது
நியாயமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்க மனுஷன் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சாம்ராட். ஸோ அவன் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ நமக்கு எந்த ஒரு தேவைகளையும் நம்ம பெருசாக எதிர்பார்க்காம இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு எந்த ஒரு கவலைகளும் இருக்காது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதையும் தோகையில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சாஹு கை, சாஹு அப்படின்னா என்ன, விருப்பம், விஷஸ். கை போயிடுச்சுன்னா சின்தா மிட்டி, கவலையும் இருக்காது. மனுவா பேப்பர்வாஹ், ஜின்கோ கச்சூன சாயே சோயி சாஹன் சாஹ், எந்த ஒரு தேவைகளுமே பெருசாக இது வேணும் அது வேணும் அந்த விருப்பம்லாம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கவலைகளே இருக்காது, அவங்க கிங்கு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், 6th ஒன், रूखा सूखा खाई के ठंडा पानी पीओ, देखी பிராணி சூப்படி மத் லல்சாவே ஜீவ். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 லெவல், இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் படிச்சிருக்க மாட்டீங்க. செகண்ட் அண்ட் தேர்டு இந்த தோஹை கண்டிப்பாக ராஷ்டிர பாஷையில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூகா சூக்கா காய்க்கே இந்த தோஹை, ரூகா சூக்கா காய்க்கே ठंडा पानी पियो, देखी பிராணி சூப்படி மத் லல்சாவே ஜீவ். ஓகே, ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். यदि तुमको रूखी सूखी रोटी ही मिलती है तो उसे खाकर तृप्त हो जाओ. यदि உங்களுக்கு ஒருவேளை, यदि அப்படின்னா என்ன, இஃப் கிளாஸ், ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு வந்து காஞ்சி போன ரொட்டி தான் கிடைக்கிது, ரூக்கி சூக்கி ரொட்டி, ஸோ கொஞ்சம் காஞ்சி போன ரொட்டி தான் கிடைக்கிதுன்னா அதை சாப்பிட்டு திருப்தி அடையுங்கன்னு சொல்கிறாங்க. காக்கர் அப்படின்னா சாப்பிட்டு, திருப்து ஹோ ஜாவோ, திருப்தினா திருப்தி, அதை சாப்பிட்டு திருப்தி அடையுங்க. जिसे अच्छा खाना मिला है उसे देकर ईर्ष्या न करो. நமக்கு உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் சாப்பிட்ருங்க, அது காஞ்சி போன ரொட்டியோ அது என்னமோ அதை நீங்கள் சாப்பிட்ருங்க. இன்னொருத்தனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது இல்லை, அவனை பார்த்து பொறாமப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரியா நகரம், ஈஸ்வரியனா ஜெலஸ், பொறாமப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க, உங்கள் பிளேட்டில் இருக்கிறத நீங்கள் சாப்பிடுங்க, மற்றவங்க பிளேட்டில் இருக்கிறத நினச்சிட்டு பார்த்துட்டு நீங்கள் பொறாமப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரூகா சூக்கா காய்க்கே ठंडा पानी पियो, देखी பிராணி சூப்படி மத் லல்சாவே ஜீவ். 7th ஒன், मांगन गए सो मरी रहे, मरे तो मांगन जाही, तिनते पहले वे मरे होत करत जो नाहिन. मांगन गए सो मरी रहे, मरे तो मांगन जाहिन, तिनते पहले वे मरे होत करत जो नाहिन. ओके, இதனோட एक्सप्लेनेशन. ओके, जो मांगने जाता है वह मुर्दे के बराबर है, मरा हुआ ही मांगने जाता है, जो मांगने पर भी कुछ नहीं देते उसे इसके पहले ही मरा हुआ समझना चाहिए. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜோ மாங்கனே ஜாத்தா ஹே, ஏதோ ஒரு விஷயம் நம்ம மற்றவங்ககிட்ட கேட்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜென்ரலாக சும்மா இது கூட அது கூட அந்த மாதிரி கேட்குறது இல்லை. நமக்கே தெரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கக்கூடாது, ஆனால் நம்ம போய் கேட்போம்ல, சரி கேட்போம் அப்படின்னு அந்த மாதிரி கேட்க போகிறோம்ல. வகு முர்தேக்கே பராபர் ஹே, அந்த மாதிரி கேட்க போகிறோம் வந்து இறந்தவனுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பராபர்னா ஈக்குவல், ஹீஸ் ஈக்குவல் டு த டெட். முர்தேனா டெட். மரா ஹுவா ஹி மாங்கனே ஜாத்தா ஹே, அந்த மாதிரி இருக்கவன் தான் வந்து போய் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஜோ மாங்கனே பர் பி குச் நஹி தேத்தா, நம்ம போய் கேட்டும் இருக்கிறவங்க தராமல் இருப்பான்ல, சரி கேட்குறாங்களேன்னு கொடுக்காமல் இருப்பான்ல, அவனை என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்கே பகலே ஹி மரா ஹுவா சமஜ்னா சாயே, அவனை வந்து நமக்கு முன்னாடியே இறந்து போனவன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணுமா. அதாவது கேட்க போகிறதே தப்பு, முதல்ல கேட்க போகிறதே சரி, இது எதுக்கு கேட்குறோன்னு விட்டுருக்கலாம், சரி கேட்டு தான் பார்ப்போமே, நம்ம கேட்குறதே வந்து இறந்து போனவங்களுக்கு சமன்றாங்க. கேட்டும் அவன் கொடுக்காம இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நமக்கு முன்னாடியே போய் சேர்ந்தவன் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஸோ இந்த தோஹை 2 times படிங்க. மாங்கன் கயே சோ மரி ரஹே, மரே தோ மாங்கன் ஜாஹின், தின்தே பஹலே வே மரே ஹோத் கரத் ஜோ நாஹின். नेक्स्ट 8th वन, मांगन मरण समान है, मत कोई मांगो भीख, मांगन तो मरना भला, यह सद्गुरु की सीख. ஓகே, இந்த தோஹைனோட எக்ஸ்ப்ளனேஷன் நல்லாயிருக்கும்.
மாங்னா और मरना दो भी बराबर है. ஒரு சில விஷயத்தை கேட்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் நம்ம கேட்போம்ல, அது கேட்குறதும் போய் சாகுறதும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மரணா அப்படின்னா டையிங். ஓகே, மாங்னா ஆஸ்கிங். ஸோ ஆஸ்கிங் அண்ட் டையிங் இஸ் சிமிலர் அப்படின்னு சொல்கிறாங்க, இஸ் ஈக்குவல். इसलिए कोई भी भीख मत मांगो. இதனால் யார்கிட்டையும் பிச்சை கேட்காதீங்க, இதை கொடு அதை கொடுன்னு யாருமே பிச்சை கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க. மாங்கனே சே மரணா அச்சா ஹே, அந்த மாதிரி போய் கேட்குறத விட சாவது நல்லதுன்னு சொல்கிறாங்க. யஹ் சத்குரு கி சிக்ஷா ஹே, இது வந்து யார் சொல்லி கொடுக்குற பாடம் அப்படின்னா சத்குரு, அவருடைய பாடம். நெக்ஸ்ட் 9th one. मरी जाऊँ मांगू नहीं अपने तन के काज, परमारथ के कारणे मोही न आवै लाज. मरी जाऊँ मांगो नहीं अपने तन के काज, परमारथ के कारणे मोही न आवै लाज. ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன், मैं अपने पेट भरने के लिए किसी से कुछ भी नहीं मांगूंगा. நான் என்னுடைய வயிறு நிரப்புறதுக்காக, பேட் அப்படின்னா வயிறு, நான் என்னோடய வயிறு நிரப்புறதுக்காக மற்றவங்கக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். यदि दीन दुखियों की ज़रूरत की पूर्ति के लिए मांगना है तो मैं लज्जा के बिना मांगने जाऊँगा. ஒருவேளை தீனோ அப்படின்னா தான் இந்த உலக நடப்புகள், அதையும் தாண்டி என்னோட ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக நான் போய் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னா மே லஜ்ஜா கே பினா மாங்கனே ஜாவுங்க. லஜ்ஜா கே பினா, லஜ்ஜா அப்படின்னா ஷேம், ரொம்ப அசிங்கப்படுறது, அந்த மாதிரி ஷேம். பினா அப்படின்னா வித்தவுட். ஸோ வித்தவுட் ஷேம் ஐ வில் ஆஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. கூச்சப்படாமல் எனக்கு வேணா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 9th one, मरी जाऊँ मांगू नहीं अपने तन के काज, परमारथ के कारणे मोही न आवै लाज. 10th one நம்ம ஆல்ரெடி பிராத்மிக்லேயே படிச்சிருக்கோம். धीरे धीरे रे मना धीरे सब कुछ होय, माली सिंचै सौगड़ा कृत आए फल होय. இது என்ன அப்படின்னா நமக்கு இது எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஈஸியான எக்ஸ்ப்ளனேஷன் தான். किसी भी काम करो धीरे धीरे करने पर वह काम ज़रूर हो जाएगा. நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யுங்க, நீங்கள் ரொம்ப மொல்லமாக செய்ய அந்த வேலை கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஜல்துபாஜி சே கோயி ஃபாய்தா நஹி ஹே. ஜல்துபாஜி அப்படின்னா அவசரமாக செய்கிறதுனால எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. फ़ायदा यूस. माली पौधा लगाकर 100 घड़े पानी देगा तो भी वह एक दिन में फल नहीं देता, मगर समय आने पर ही फल देता है. தோட்டக்காரன் வந்து தன்னோட தோட்டத்தில் ஏதோ ஒரு செடியை நட்டுட்டு ஒரே நாளில் 100 குடம் தண்ணியை ஊற்றினாலுமே அடுத்த நாள் அதில் பூ வந்துடுமா, காய் வச்சுடுமா? வராது. நீ எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வரும்பொழுது அதில் பூ வைக்கும், காய் வைக்கும், பழம் வைக்கும், எல்லாமே வரும். ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ப்ராசஸை நம்பி பொறுமையாகவே செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல தோகை. धीरे धीरे रेमना धीरे सब कुछ होय, माली सिंचै सौगड़ा कृत आए फल होय. இந்த தோகையை தினமும் நீங்கள் இன்றைக்கி லிசன் பண்ணுறீங்களா, இன்னிலேருந்து எக்ஸாம் போகிற வரைக்கும் தினமும் 3 times பார்த்தே படிங்க. 1 time பார்த்து எழுதுங்க. பார்க்காம வேண்டாம், எல்லாமே பார்த்தே செய்யுங்க. ஒரு 30 daysல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆகிடும். இதில் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.